இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிச்சுட்டு அதிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற அநேக காரியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல தேவன் கோரேசுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. கோரேசை குறித்து நாம் பார்க்கும்போது கோரேஸ் தேவனை அறியாதவராய் இருந்தார். கோரேஸ்க்கு தேவனை பற்றிலாம் தெரியாது. ஆனால் தேவன் ஒரு திட்டத்தோடு கோரேசை ராஜாவாக வைத்து அந்த ராஜா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார், ஆலயத்தை கட்டுகிறார். ஆமேன். நாம் இதெல்லாம் படித்தோம். நான் தெரிந்து கொண்ட, நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ், கர்த்தர் நம்ம எல்லாரையும் அது போல் ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யாருமே சாதாரணமானவர்கள் கிடையாது, நீங்கள் எல்லாருமே விசேஷமானவர்கள். இந்த உலகத்தில் மற்ற மனுஷர்களுக்கு நீங்கள் விசேஷமானவர்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். அது மறந்து போகக்கூடாது. என்னை யார் மதிக்கிறாங்க, என்னை யார் எது பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு நிலா ஒரு என்னது ஒரு புழு பூச்சா கூட நினைக்கிறது இல்லை. நான்லாம் ஏன் தான் இருக்கணும், செத்துட்டா நல்லா இருக்கும், இந்த பேச்செல்லாம் வாயில் வரவே கூடாது. உங்களை மதிக்கிற, உங்களை கனம் பண்ணுகிற, உங்களை விசேஷமாய் பார்க்கிற ஒரு தகப்பன், ஒரு தெய்வம், அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், அவர் உங்களுக்காக இருக்கிறார். நம்ம அதிலிருந்து வெளியில் வரணும். பிசாசு நிறைய நேரத்தில் நம்மளை இது போல் வலையில் சிக்க வச்சு நம்முடைய எண்ணங்களை எல்லாம் சீரழித்து நம்மளை என்ன பண்ணுறோன்னா அழிவுக்கு நேராக கொண்டு போகிறான். ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கி ஒரு அதில் நம்மளை என்ன பண்ணுறாங்க, லாக் பண்ணி கூட பார்க்குறான் பிசாசு. நம்ம அதுலேருந்து சிக்கவே கூடாது, வெளியில் வரணும். நிறைய நேரத்தில் பிசாசு நமக்கு என்ன சொல்லுவான்னா, நீ எல்லாம் என்ன பெரிய இதுவா, அவன் அப்படி தான் சொல்லுவான், நீ எல்லாம் ஒரு இதுவா, உன்னை பெருசான்னு நினைக்கிற. ஆனால் நீங்கள் போய் கர்த்தர்கிட்ட கேட்டு பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நீ எப்படி என்னுடைய பார்வையில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா விசேஷமானபடியினால் கனம் பெற்றாய். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன்னா ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுப்பேன், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பேன். அவர்கிட்ட போய் பாருங்க. அவர் மனுஷன் என்ன சொல்றதுன்னா, நீ என்ன பெரிய இதுவா அப்படின்னு அவர் கேட்கறதில்ல. அவர் வேற மாதிரி பார்க்குறாரு நம்மை. உலகம் பிசாசு நம்ம வேற மாதிரி சொல்லலாம், ஆனால் நீங்கள் தேவன் பார்க்குற மாதிரி உங்களை பாருங்க. ஆமேன். தேவனுடைய பார்வைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். அதை குறித்து பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஜாதிகளை கீழ்ப்படுத்துவார். அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு கீழே கொண்டு வருவார். அதுக்கு 2 காரியம் செய்வார் சொல்லி பார்த்தோம். ஒன்று, அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கீழே கொண்டு வர முடியும், அல்லது அவன் நினைச்ச பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை உயர்த்தி விட முடியும். ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்ப்பார். அதை பார்த்தோம். இடைக்கட்டு, அவன் எதிரிகள் தொடர்ந்து உங்களோடு போராடி கொண்டிருக்கலாம். அந்த தொடர்ந்து போராடுகிற, அந்த தொடர்ச்சியாக போராடுகிற அவங்களுடைய பலத்தெல்லாம் உடைத்து அவங்க தொடர்ந்து எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக போராடுறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அதுலேயும் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமேன். அதுக்கு அடுத்தது பூட்டப்படாத வாசல்கள், திறந்திருக்கிற கதவுகளை இந்த வருஷத்தில் உங்களுக்காக வைப்பார். அதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ கர்த்தர் பார்க்கிறாரு, வலது கையை பிடிக்கிறாரு, சொல்கிறாரு. அதை பற்றி பார்த்தோம். கர்த்தர் பார்க்கிற பார்வைக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. ஆமேன். கர்த்தர் பார்த்தாருன்னா எல்லாமே சரியாயிடும். ஆமேன். ராஜா என்ன பண்ணுறான்னா தன் பார்வையில் சகல பொல்லாங்குகளையும் சிதற பண்ணுகிறான். ராஜா என்ன பண்ணுறான்னா தன் பார்வையினால சகல பொல்லாப்புகளையும் என்ன பண்ணுறானா சிதற பண்ணுகிறான். இந்த ராஜா விட அந்த ராஜா பெரியவர். அவர் ஒரு பார்வை பார்த்தாலுமே போதும்,
உங்களை துரத்தின்னு வர பிசாசு, உங்களை பயமுறுத்துகிற அந்தகார சக்திகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன பண்ணிடும்? எல்லாம் சிதறி ஓடிடும். கர்த்தர் பார்க்கிறார், வலது கையை பிடிக்கிறார், பார்த்து பேசுகிறார் சொல்லிட்டு பேசினேன். போன வாரம் பார்க்கும்போது கர்த்தர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் சபையாக்குவார். உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் போவன்னு சொன்னால் அவர் தம்முடைய சேனையாகிய வெட்டுக்கிளி எல்லாத்தையும், வண்டுகள், தூதர்களை என்ன பண்ணுறார்? உங்களுக்கு முன்னாடி அனுப்புகிறார். ஆமேன் சொல்லி பார்த்தோம். இந்த வாரத்தில் பார்க்கும்போது 3வது வசனம், நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. அதாவது இந்த வாரத்தில் என்னன்னா, உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர். உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்மளை யோசிச்சு பாருங்க, உங்கள் பேர் எவ்வளோ பேருக்கு தெரியும்? உங்கள் பேர் முதலமைச்சருக்கு தெரியுமா? உங்கள் பேர் பிரைம் மினிஸ்டருக்கு தெரியுமா? சரி, உங்கள் பேர் எம்பிக்கு தெரியுமா? உங்கள் தொகுதி எம்பி அவங்களுக்கு தெரியுமா? லேடிஸு. உங்கள் தொகுதி எம்எல்ஏ அவருக்கு தெரியுமா உங்கள் பேர்? சரி, கவுன்சிலர் தெரியுமா? உங்கள் வட்ட செயலாளர் தெரியுமா உங்கள் பேர்? தெரியாது. ஆனால் ஒரு வட்ட செயலாளர் ரொம்ப லோ போஸ்டிங். அவர் வட்ட செயலாளர் இருக்கிறதுலேயே கட்சியில் ரொம்ப லோ போஸ்டிங் தான் வட்ட செயலாளர். அது கீழே தொண்டர்கள். ஆமாம், இந்த லோ போஸ்டில் இருக்கிற ஒரு வட்ட செயலாளர் ஒரு ஸ்கார்பியோ காரில் போகும்போது, நீங்கள் எங்கேயோ மார்க்கெட்டில் ஏதோ வாங்கின்னு இருக்கிறீங்க, அவர் காரை நிறுத்தி உங்களை பார்த்து உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் கூப்பிட்றாரு வச்சிங்களேன், உங்கள் பேர் சொல்லி, ஹலோ சோன்சோ, சோன்சோ பேர் கிடையாது. உடனே யார் பேருக்காக ஒரு பேர் சோன்சோன்னு வச்சிட போறீங்க? சோன்சோனா அது ஒரு பேர், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஹலோ சோன்சோன்னு சொல்லி கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. அப்போது எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, ஸ்கார்பியோ காரில் வட்ட செயலாளர் வந்திருக்கிறாருப்பா, அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்றாருப்பா. அந்த கடைக்காரர் உங்களை மதிக்கிற மதிப்பு எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்க்குற பார்வை எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வட்ட செயலாளர் பேர் சொல்லி கூப்பிட்றாருன்னா சாதாரணமான ஆளா இவங்க அப்படின்ட்டு இருக்கும். ஒருவேளை கவுன்சிலர் வரான்னு வச்சுக்கோங்க, ஃபார்ச்சுனரில் வருவார் கவுன்சிலரு. வட்ட செயலாளர்லாம் ஸ்கார்பியோ, கவுன்சிலர்லாம் ஸ்கார்பியோ. அதனால் ஸ்கார்பியோவில் வரான்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அதே மாதிரி நீங்கள் எங்கேயோ மளிகையில் ஏதோ வாங்கி நிற்கிறீங்க, கவுன்சிலர் காரை நிறுத்திட்டு இறங்கி உங்களை பேர் சொல்லி கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த பாருங்க, உங்களை கூப்பிட்ற விதத்தில், ஹலோ ஏமா மஞ்சள் போடு அப்படின்னு கூப்பிட்றதுக்கோ உங்களை பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கோ பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு கவுன்சிலரோ, ஒரு எம்எல்ஏவோ, எம்பியோ, ஒரு முதலமைச்சரோ, ஒரு பிரைம் மினிஸ்டரோ உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க, அப்போ நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமானவங்களாக இருப்பீங்க. எல்லார் பேரையும் ஞாபகம் வச்சுப்பாங்களா? பிரைம் மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டரு, எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஆட்கள் தெரியும். எல்லார் பேரும் ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்காது. யார் பேர் ஞாபகம் இருக்கும்? அவங்களுக்கு யார் முக்கியமான ஆட்களோ அவங்க பேர் தான் ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. முக்கியமில்லாத ஆட்கள் பேரெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க? ஞாபகத்தில் வச்சே இருக்க மாட்டாங்க. இப்போ இங்கே பாருங்கள், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்கிறாரு, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன். கர்த்தர் உங்களெல்லாம் கூப்பிடும் போது, ஏம்மா மஞ்சா போடுவ, இங்கே பாரு அப்படின்னு கூப்பிட மாட்டார். அதனால் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது கரெக்டாக போனோம். பச்சை புடவை கட்டி கொண்டு இருக்கிற சகோதரியை கர்த்தர் உன்னிடத்தில் பேசுகிறார்னா 4 பச்சை புடவை இருக்கும், 40 பச்சை புடவை இருக்கும். வெள்ளை புடவை கட்டி கொண்டு இருக்கிற சகோதரியை அது 100 கணக்கில் இருக்கும். இதெல்லாம் நம்பி தீர்க்க தரிசனத்துக்கு போகக்கூடாது. கர்த்தர் எப்பவுமே உங்களை பெயர் சொல்லி அழைப்பார். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் பேசினார்னா சும்மா இந்த கருப்பாக இருக்கிற சகோதரனை, வெள்ளையாக இருக்கிற சகோதரியை, இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் போய் ஏமாந்துடாதீங்க. அது மாதிரி சொல்கிறாள், ஏமாத்துறாரு. நான் இங்கே ஒரு சகோதரனை பார்க்கிறேன், அவர் சுருட்ட முடியாக குள்ளமாக கருப்பாக இருக்கிறார். உடனே அங்கே யாரோ ஒருத்தர் எழுஞ்சி, எல்லாத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுஞ்சி ஓன்னு சொல்லிட்டு ஒரு அந்நிய பாஷையில் கத்தி குதின்னு குதிச்சான்னு வச்சுங்க, அவர் தூக்கி வந்து மேடையில் நிற்க வச்சிருவாங்க. அவர் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அங்கே. ஆனால் அவர் ஃபஸ்ட்டாக என்ன பண்ணிக்கிறார்? முந்திக்கினார்.
அவர் முந்தி இது அப்படியே ஆவியில் நிரம்பி குதிச்ச உடனே அவர் தூக்கி வந்து மேடையில் நிற்க வச்சு கையில் மைக்கை கொடுத்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை சரிங்களா. கர்த்தர் கரெக்டாக சொல்லிக்கிறாரு, வந்திருக்கிற 100 பேருக்கு தான் 100 பிரச்சனை. இந்த ஆளுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, எல்லாருக்குமே தான் பிரச்சனை இருக்குது. இந்த ஆள் குதிச்சதால மேலே வர வச்சதுனால அவர் பிரச்சனை சொல்லிட்டாரு. எல்லார் கையிலும் மைக் கொடுத்தா எல்லாரும் பிரச்சனைகளை சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த தீர்க்க தரிசனம் அது இதுன்னா ஓடாதீங்க. கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். யாரை நம்பினா வெற்றி பெறுவீங்க? கர்த்தரை நம்புங்க. தயவு செஞ்சு தீர்க்க தரிசனம் உண்மையில கர்த்தருடைய உண்மையான தீர்க்க தரிசிங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் ஒரு சில தீர்க்க தரிசிகள் நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க. உங்கள் பேர் சொல்லுவாங்க, உங்கள் கணவர் பேர் சொல்லுவாங்க, உங்கள் செல்ஃபோன் நம்பர் கூட சொல்லுவாங்க. தெரியுங்களா? அதுபோல் தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க. ஆனால் நான் அவங்கக்கிட்ட போகிறது இல்லை. ஏன் போகிறது இல்லைன்னா, என்கிட்ட கர்த்தர் பேசணும்னு நினச்சிட்டாருன்னா நான் அவங்கக்கிட்ட போவேனாங்க, அவங்கள என்கிட்ட அனுப்புவார். அவர் பேசணும்னு என்கிட்ட முடிவு பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவார், அவங்கக்கிட்ட சொல்லி வீட்டு நம்பரு 534 செக்ரட்டரி காலனி பாஸ்டர் ஞானமணிங்கிறார், போய் சொல்லிட்டு வான்னு அனுப்புவார். அவங்கள நான் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கள அனுப்புவார். அட்ரஸ் எல்லாம் கொடுத்து பேர்லாம் கொடுத்து இதை சொல்லு அதை சொல்லு என்னென்ன சொல்லணும் சொல்லிட்டு அனுப்புவார். ஆனால் அவர் சொல்லாமலே நான் போயிட்டு என்ன சொன்னார் கேளு என்ன சொன்னார் கேளுனா என்ன ஆகிடும்னா, கவனிங்க, ஊழியக்காரங்களும் மனுஷங்க தான். நீங்கள் 10 முறை போயிட்டு 10 ஸ்வீட் பாக்ஸு பழம் வாங்கி போய் கொடுத்து கர்த்தர் என்ன பேசினா சொல்லுங்கள் என்ன பேசினா சொல்லுங்கன்னா, கர்த்தர் ஒன்றுமே பேசலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியல, அவங்க மனசில் தோன்ற எதனா சொல்லி அனுப்பிடுவாங்க. ஏன்னா 10 முறை ஸ்வீட் பாக்ஸு பழம் வாங்கி வைக்கிறார் மனுஷன், இவருக்கு ஒன்றும் சொல்லட்டும் எப்படி அனுப்புறது? சரி அதான் சொல்லி அனுப்பிட்டு அவங்க மனதில் தோன்றதை சொல்லிவிடுவாங்க. அங்கே தான் தவறு நடந்துடும். அதை நீங்கள் கர்த்தர் சொன்னதா பிடிச்சிக்கின்னு நீங்கள் போயிடுவீங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, எப்பவுமே கர்த்தர் பேசுனா ஒரே ஒரு முறை பேச மாட்டார். ஒரே காரியத்தை 2 முறை 3 முறை கூட பேசுவார். 2 முறை 3 முறை பேசுவார் கர்த்தர் எப்பவுமே. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. பொதுவாக கர்த்தர் எப்படி பேசுவார், நிறைய பேருக்கு ஒரு ஆசை, கர்த்தர் எப்படி பேசுவார்? எல்லாருக்கும் கர்த்தர் பேசுறது எப்படி, தரிசனத்தில் பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் பொதுவாக கர்த்தர் பேசுறது 99% நீங்கள் பைபிள் படிக்கும் போது வேத வசனங்கள் மூலமாக தான் பேசுவார். அதுக்கு தான் பைபிள் படிங்க பைபிள் படிங்க பைபிள் படிங்கன்னு சொல்கிறது. ஏன் பைபிள் படிக்க சொல்கிறதுனா, நீங்கள் பைபிள் படிக்கும் போது தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் எல்லாம் படிச்சுனே வருவீங்க, திடீர்னு ஒரு வசனத்தில் உங்கள் மனசு என்ன பண்ணனா அப்படியே போய் அதில் லாக் ஆகும். உங்கள் மனசு போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த வசனத்தில் லாக் ஆகும். அந்த வசனத்தை படிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். ரொம்ப அது பார்த்தீங்கன்னா அந்த வசனம் வசனமாக தெரியாது, அது ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த வார்த்தையை தான் நீங்கள் என்ன பண்ணுற, டக்குன்னு பிடிக்கணும். பிடிச்சி அதை தனியாக கொஞ்ச நேரம் அதில் நிறுத்திக்கணும். தொடர்ந்து ஓடிடக்கூடாது அதிகாரத்தை முடிக்கிறேன்ட்டு. அதிகாரம் முடிக்கிறது முக்கியம் இல்லை, கர்த்தர் பேசுறதை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். நம்ம ஆளுங்க அதிகாரத்தை முடிக்கிறதுலே இருக்கிறான். 5 அதிகாரத்தை முடிக்கணும், 10 அதிகாரத்தை முடிக்கணும். இடையில் கர்த்தர் பேசினா கூட அதை கிராஸ் பண்ணி போயிடணும். அது தப்பு. லைஃப்பில் பைபிள் படிக்கும் போது அதிகாரத்தை முடிக்கணும். இத்தனை அதிகாரம் முடித்தேன், நான் முட்டிலே பைபிள் படித்தேன்னு சொல்கிறதெல்லாம் வீண் பெருமை. கர்த்தர் முட்டியும் உடைப்பார், அந்த முட்டியில் வர பெருமையும் உடைப்பார். இதெல்லாம் வீண் பெருமை. யாருக்கு சொல்கிறீங்க? நான் முட்டி போட்டுனே ஃபுல் பைபிள் படித்தேன், யாருக்கு சொல்கிற? யாருடைய பெருமைக்கு சொல்கிற? உன் பெருமைக்கு சொல்கிற. அதெல்லாம் தப்பு. பைபிளை ஒழுங்காக படிங்க. நல்லா 4 மணிக்கு படித்தேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இருட்டில் படித்ததெல்லாம் வீட்டில் 4 கண்ணாமண்ணான்னு படிச்சுட்டு ஒரு வார்த்தை கர்த்தர் பேசுகிறதே கண்டுபிடிக்காமல் பைபிளை மூடி வச்சுட்டு நான் 4 மணிக்கெல்லாம் பைபிள் படிக்கிறேன்னு சொல்லி வீண் பெருமை பாராட்டக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறது, காலையில் எழுந்திரிச்சு நல்லா காப்பி டீ கூட குடிச்சிட்டு பைபிளை படி. ஏன்னா கர்த்தர் பேச போகிறாரு வார்த்தை மூலமாக. அவர் என்ன பேசுறாருன்னு விளங்கணும். தூக்க காலத்திலே அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் கோட்டை விட்டுட்டு அப்புறம் போய் தீர்க்கதரிசிக்கிட்ட நிற்குது, மண்டையை காட்டுது. ஐயா கர்த்தர் பேசுனா என்னை பற்றி என்ன சொல்கிறார் சொல்லுங்கள். கர்த்தர் சொல்வார், ஏற்கனவே நான் 1008 வசனத்தின் மூலமாக பேசுறதுக்கு நான் காத்துன்னு இருக்கிறேன், நீ அதுக்கு அந்த வழியிலே வருதில்லை. நீ வேற வழியில் வந்து பேசுனா எப்படி பேசுவார்? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கலெக்டருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை சந்திக்கிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 நாளோ 1 நாளும் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வைக்கிறாங்க. இது போல் மக்களை சந்திக்கும் நாள் அப்படின்னு வச்சு அது ஒரு டைமு, அது ஒரு நாள் டேட் டைம்லாம் ஒதுக்கி வராங்க. அன்றைக்கி போயிட்டு நம்ம குறைய சொன்னால் கேட்பாங்க.
அன்னைக்கு போகாமல் அவர் எங்கன்னா காரில் போகும்போது கல்லை நடுவில் போட்டு இப்படி நிறுத்தி நான் ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னா அவர் என்ன சொல்வார்? மாதம் 2வது புதன்கிழமை வரமா, நீ வந்து அங்கே சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? இப்போ என்ன பண்ண மாட்டார்? கேட்க மாட்டார். அதுக்கு மோசமான கலெக்டர் கிடையாது. அவர் வந்து ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாரு. அதனால் நம்ம போகணும். கர்த்தர் கூட பாருங்க, அவர் நம்மகிட்ட பொதுவாக எப்படி பேசுவார்னா 99% பைபிளில் தான் பேசுவார். எனக்கு படிக்க தெரியல, பைபிள் படிக்க தெரியல, புரியாது, அதெல்லாம் அப்படின்னு ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, படிப்பறிவில்லாதவங்க. அவங்க கிட்ட தான் என்ன பண்ணுவார்னா தரிசனத்தின் மூலமாக பேசுவார், சொப்பனத்தின் மூலமாக பேசுவார். அதே போல் வர்ற கனவெல்லாம் கர்த்தர் பேசுகிறான்னு எடுத்துக்கக்கூடாது. பெரிய தப்பு. உங்களுக்கு வர்ற கனவெல்லாம் கர்த்தர் பேசுகிறான்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஏன்னா நமக்கு வர்ற சொப்பனங்கள் எல்லாமே தேவன் கொடுப்பது கிடையாது. அதில் 3 வகையில் இருக்குது. ஒன்று தேவன் பேசுகிற சொப்பனங்கள் இருக்குது, இன்னொன்று பிசாசு பேசுகிற சொப்பனங்களும் இருக்குது. பிசாசும் இன்புட் பண்ணுறான் சொப்பனத்தில், கனவுல. செகண்ட் இருக்குது. 3வது நம்முடைய மனதின் திரட்சியினால், எண்ணங்களின் திரட்சியினால், யோசனைகளின் திரட்சியினால் சொப்பனங்கள் வருவதுண்டு. பைபிள் சொல்லுது மனதின் திரட்சியினால் சொப்பனம் வரும். தேவன் சொப்பனத்தின் மூலம் பேசுவார், பிசாசும் சொப்பனத்தின் மூலம் பேசுவான். நீங்கள் எப்படி பாஸ்டர் இதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கனவுலலாம் நிறைய கனவு பற்றி நிறைய யோசித்து பார்த்தீங்கன்னா, பைபிளில் நிறைய கனவு பற்றிலாம் பேசலாம், முக்கியமான கனவுகளை பற்றி பேசுது, அதுக்கு அர்த்தம் சொல்கிறத பற்றிலாம் பேசுது. ஆனால் நிறைய பேர் எவ்வளோ கனவுலாம் கண்டதெல்லாம் பேசலை. நான் என் லைஃப்பில் சொல்கிறேன். நான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய விக்கிரக ஆராதனையில் ரொம்ப பற்று. அந்த எவ்வளோ விக்கிரகம் இருந்தாலும் அந்த ஒரு விக்கிரகத்துக்கு கூட ரொம்ப அட்டாச்மெண்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விக்கிரகம்னா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படி இருந்துச்சு. நான் ஏசப்பாவை ஏற்றுக்கினேன். ஏசப்பாவை ஏற்றுக்கின்னு ஒரு வாரத்தில் ஒரு சொப்பனம் வருது. என்ன சொப்பனம்னா, அந்த விக்கிரகம் பெரிய அளவில் வந்து நிற்குது, பெருசாக நிற்குது, ஒரு பெரிய மலை மாதிரி நிற்குது. நின்று என்னை கூப்பிடுது, வா வாண்டிட்டு. நான் சொப்பனத்தில் நான் வரமாட்டேன்னு ஓடுறேன். அது என்ன பண்ணுச்சுன்னா, சொப்பனத்தில் எப்படி நம்ம மனுஷங்க காரி துப்புவோம் அதே மாதிரி துப்புச்சு. என் மூஞ்சிலெல்லாம் எச்சப்படுற மாதிரியே இருக்குது. நான் எழுந்திரிச்சு முதல்ல என்ன பண்ண தெரியுங்களா, முகத்தை துடைக்கிறேன். எழுந்திரிச்சு முதல்ல என்ன பண்ண, முகத்தை துடைச்சேன். அப்போ இந்த சொப்பனம் தேவன் கொடுத்தாரா பிசாசு கொடுத்துதா? எத்தனை பேருக்கு இதெல்லாம் வந்திருக்குது? வந்திருக்கோம். ஏன்னா நம்ம அதில் ரொம்ப பற்றா இருந்துட்டோம்னா அது வந்து திரும்ப நம்மளை கூப்பிடுது. நம்ம முடியாதுன்ன உடனே அது என்ன பண்ணுது, இவன் வரமாட்டா, இவனை விட்டுருன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி அது பிசாசு எல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு போவோம். ஆண்டவர் தான் அப்படிலாம் பண்ணாமல் என்ன சொல்வார், நான் உனக்காக காத்து இருக்கிறேன்னு சொல்லுவார். ஏன்னா அவர் நல்லவர், இது பொல்லாதது. அது காரி துப்புச்சு. அப்போது எனக்கு ஆண்டவர் தான் உணர்த்தினார், சொப்பனத்தில் பாரு, இந்த சொப்பனம் நான் கொடுக்கல, இந்த சொப்பனம் நான் கொடுக்கல, இது உன்னுடைய மனதின் திரட்சியும் கிடையாது. பிசாசு இன்புட் பண்ணி என்ன பண்ணுறான், இந்த சொப்பனத்தை கொடுக்குறான். அப்போ நீ என்ன பண்ணுற, இது வந்து பிசாசு கொடுத்ததுன்னு உன்னால் தெரிஞ்சிக்க முடியலன்னா கர்த்தர் பேசுகிறான்னு நினச்சிக்கின்னு இது பின்னாடி நீ இதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சி இது பின்னாடி போய் நாசமாயிடுவேன். அப்போ நம்மளுக்கு வர்ற சொப்பனத்தை, அதுக்கு தான் நான் சொல்லுது, கனவெல்லாம் போட்டு ஒரே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வர்ற கனவெல்லாம் நீங்கள் விட்டுட்டு போயினே இருங்க. கர்த்தர் ஒரு சொப்பனம் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அன்றைக்கி என்ன நடக்கும் எனக்கு சொல்கிறேன் கேளுங்க. எப்பவுமே வந்து கர்த்தர் கொடுக்குற சொப்பனத்தை நீங்கள் இது பண்ண உடனே உங்களுக்கு எழுந்திரிச்ச உடனே அந்த தூக்கம் கலக்கம் இருக்காது. ஒன்று சொல்கிறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், பைபிள் வேர்டு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டேன், டிஃபர் ஆகலாம். அதாவது எனக்கு வரும்போதெல்லாம் தேவன் என்கிட்ட பேசும்போது எனக்கு என்ன நடக்கும்னா, நான் அந்த கனவு கண்டு எழுந்திரிச்ச உடனே முதல்ல எனக்கு அந்த தூக்கம் அந்த டயர்டெல்லாம் ஒன்றுமே இருக்காது, நல்ல ஒரு ஃப்ரீனஸாக இருக்கும். அப்போது இந்த சொப்பனம் திரும்ப ரிப்பீட்டாக மனசில் ஓடிக்கினே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நான் அதுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசுவார். அந்த சொப்பனத்தை குறித்த அர்த்தங்கள் எல்லாமே எனக்கு யார் சொல்லி கொடுப்பாருன்னா கர்த்தரே பேசுவார். அந்த நேரத்துலையே நான் கேட்பேன், ஆண்டவரே இதெல்லாம் சொன்னீங்களே, இதெல்லாம் காட்டினீங்களே, இதெல்லாம் ஒன்றும் விளங்கலை, எனக்கு புரியலப்பா அப்படின்னா அவரே சொல்லுவார், இதுக்கு இதெல்லாம் காரணம் இதுதான்ட்டு. அப்போது எதுக்கு சொல்கிறேன்னா, சொப்பனம் அப்படின்னாலே நம்ம ஆளுங்க எதில் போயிடுறாங்கன்னா உடனே கனவுனா கர்த்தர் பேசினார், கர்த்தர் காட்டினார், அது வந்தால் இதுன்னா, இது வந்தால் இதுன்னா. ஃபஸ்ட்டு இந்த இதுலேருந்துலாம் வெளியில் வாங்க. வர்ற கனவெல்லாம் கர்த்தர் கொடுக்குறாருன்னு நினைக்காதீங்க. மனதின் திரட்சினாலும் சொப்பனம் வரும்.
பிசாசு சில நேரத்தில் என்ன பண்ணுறான், அவன் பங்குக்கு உள்ளே பூந்து 2 பிட்டை போட்டு போகிற மாதிரி போட்டு போயின்னுக்கிறான். நம்ம தான் நாசமாகிறோம். கர்த்தர் கொடுத்தார்ன்ட்டு. இதில் தெளிவடையுங்கள். ஆமேன். இப்போ கனவுல ஒரு பிசாசு துரத்துற மாதிரி இருக்குது, பிசாசு மிதிக்கிற மாதிரிலாம் வருது. அப்போ சில நேரத்தில் கனவுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசாசு என்ன பண்ணுறோம், மிதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லிட்டரலாக நம்ம உடம்பு என்ன பண்ணோம், டைட்டாக ஆகும். அப்போது சொப்பனத்தில் யார் வந்திருக்கிறான், பிசாசு வந்து வேலை செய்கிறான். அப்போ அதுதான் நான் சொல்கிறேன், எல்லா சொப்பனத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. கனவுல சொப்பனத்தெல்லாம் போட்டு கர்த்தர் கொடுத்தது நம்ம ஆளுங்க பாருங்கள். ஒரே சில ஆட்கள் விசுவாசிகளாம் பார்த்துக்கிறேன், கை நிறைய சொப்பனம், பை நிறைய சொப்பனமாக வச்சு தெரிஞ்சுட்டு இருக்கோம். யாரை பார்த்தாலும் ஐயா சோத்திரம் ஐயா, போன வாரம் ஒரு சொப்பனம் வந்துச்சு ஐயா, அந்த சொப்பனத்தில் இதெல்லாம் வந்துச்சு ஐயா, அதுக்கு முன்னாடி வாரம் ஐயா, அப்புறம் அதுக்கு முன்னாடி வாரம் ஐயா, போன மாதம் ஐயா. 6 மாதம் கனவை கையில் வச்சுன்னு சுற்றி நிற்குது. நான் சொல்கிறேன், உருப்படாமல் போயிடுவீங்க. பிசாசு உங்களை நாசப்படுத்திடுவான். நல்லா கழுத்து, உங்கள் கழுத்து யார்கிட்ட மாட்டின்னுக்குது, அவன் கையில் மாட்டின்னுக்குது நினச்சிக்கோங்க. முதல்ல இந்த சொப்பனத்திலேருந்து வெளியில் வாங்க. இந்த சொப்பனத்தெல்லாம் தூக்கி வெளில போடுங்க. ஆமாம், சொப்பு பொம்மையை தூக்கி போகிற மாதிரி சொப்பனத்தை தூக்கி போடுங்க. இன்னிலேருந்து இந்த சொப்பனம் குப்பனெலாம் தெரியக்கூடாது. ஆமாம், சொப்பனத்தெல்லாம் அதெல்லாம் விட்டுடுங்க. கர்த்தர் பேசினார்னா உங்களால் அந்த சொப்பனத்தை மறக்கவே முடியாது. கர்த்தர் பேசினார்னா நீங்களே மறக்கணும்னு நினச்சா கூட அந்த சொப்பனம் மறையாது, மறக்கவும் முடியாது. அது ஸ்டாண்டர்டாக நிற்கும் கர்த்தர் பேசுனது, தெரியுங்களா? மற்றதெல்லாம் என்ன பண்ணுறோம், போயிடும். சில பேர் மண்டையை போட்டு கொடாயிடுது. ஒரு கனவு வந்துச்சு, என்னமோ வந்துச்சு, யோசிக்கிறேன். இதுக்கு வேலை கொடுக்காதீங்க, வேறு எதுக்குன்னா மண்டைக்கு வேலை கொடுங்க. மறந்து போச்சா விட்டுடுங்க, சந்தோஷமாக விட்டு போயின்னு இருங்க. சில பேர் பாருங்கள், கனவுல ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு கனவுல அடிக்கடி கனவுல பாம்பா வருது பாஸ்டர். கனவுல பாம்பா வந்தால் என்ன இருக்குது, கனவுல தானே வந்துச்சு, நேரில் வந்தால் கூட பயப்படலாம். குத்திர கித்திர போது கட்சியில் போது அது நண்டா நேரில் வந்துன்னா யோசிக்க வேண்டியது, நல்ல பாம்பா கெட்ட பாம்பா. நல்ல பாம்பு கட்சா அடிக்க காலி, கெட்ட பாம்பு கட்சா தப்பிச்சிடுவோம். அதில் நல்ல பாம்பா கெட்ட பாம்பா, கட்டு விரியனா கண்ணாடி விரியனா அப்படின்லாம் அதை பார்த்து கொஞ்சம் யோசித்து பயப்பட வேண்டியிருக்குது. கனவுல வந்து என்ன பண்ண போகுது, ஒரே எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே கனவுல பாம்பா இருக்குது பாஸ்டர். சரி இருக்கட்டும். என்ன பாஸ்டர் பாம்புலாம் சாத்தான்னு சொல்கிறாங்களா பாஸ்டர், இருந்துன்னு போகிறான். அவன் கனவுல வந்து தான் இருக்கிறான்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் ஏற்கனவே இருக்கிறான். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இல்லை, ஏற்கனவே உலகத்தில் யார் இருக்கிறான், பிசாசு இருந்து தான் இருக்கிறான். அவன் சும்மா இருக்கிறது இல்லை. யார் யாரெல்லாம் ஏமாறுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் வாலாட்டிட்டும் வரான். அவன் வேலையை அவன் கரெக்டாக செஞ்சுன்னுக்கிறான். இதில் கனவுல வந்தான்னு சொல்லிட்டு அதை வேறு பெருமையாக பேசுறது. என்கிட்ட தான் நிறைய பிசாசு வந்து பிரச்சனை பண்ணுறான்ட்டு எல்லார்கிட்டையும் பண்ணின்னு இருக்கிறான். உன்னை ஏமாத்துறான், வேறு ஒன்றும் கிடையாது. நீ கனவெல்லாம் கையில் வச்சுன்னு சுற்றுறதுனால இன்னும் ஒரு 4 கனவை இன்புட் பண்ணி அனுப்புகிறான். இதே கொஞ்சம் வச்சுன்னு சுற்று போ அப்படின்ட்டு. சும்மா இந்த கனவு அது இது அர்த்தம் சொல்கிற புது புது அர்த்தங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கனவுக்கு அது வேறு தெரியுது. யோசேப்பை எங்கே கண்டுபிடி, அவர் தான் கனவுக்கு என்ன பண்ணுவார், அர்த்தம் சொல்வார். யோசேப்பை கண்டுபிடிக்காதீங்க, கனவை ஒழித்து கட்டுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு வர்ற கனவுல என்ன பண்ணுங்க, கனவை கனவுலே முடிச்சிடுங்க, நினைவுக்கு கொண்டு வராதிங்க. யோசேப்பை கண்டுபிடிக்காதீங்க. நிறைய ஆட்கள் யோசேப்பை தேடி ஓடுனுக்கிறாங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் உண்டா, பார்வன் மாதிரி ஓடாதீங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம ஆட்கள் பாருங்க, கர்த்தர் வேதத்தின் மூலம் தான் பேசுவார் 90%. ஆனால் நம்ம ஆட்கள் எதில் போகிறாங்கன்னா இதில். சரி, நான் சொல்கிறேன் உங்களுக்கு வசனம் சொல்லிட்டு பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்களை ஆண்டவர் பாருங்க பெயர் சொல்லி அழைக்கிறார். நீங்கள் தேவனுடைய பார்வையில் முக்கியமானவங்க, விசேஷமானவங்க. உங்களை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார்னா எவ்வளோ முக்கியமான ஆள். ஒரு பிரைம் மினிஸ்டர் உங்கள் பேரை சொல்லி கூப்பிட மாட்டார். நம்மளை எப்பவுமே வந்து யார் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க தெரியுங்களா, நம்மை மதிக்கிறவங்க தான் நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. நம்மளை மதிக்காதவங்கள நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா? நம்மளை மதிக்கிறவங்க தான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. மதிக்காதவங்க எப்படி கூப்பிடுவான்? ஒரு ஓனர், நீங்கள் வேலை செய்கிறீங்க, அந்த ஓனர் உங்களை ஒரு மதிக்காத ஓனர், கேவலமாக பார்க்குற ஒரு ஓனர் வச்சுக்கோங்க, உங்களை எப்படி கூப்பிடுவான்? ஏன்பா தம்பி
ஏமா இங்கே வா, இதை கொஞ்சம் தொடி அப்படி தான் கூப்பிடுவான். ஆனால் உங்களை மதிக்கிற ஓனர் எப்படி கூப்பிடுவார் தெரியுங்களா? உங்கள் பேரை சொல்லி கொஞ்சம் வந்து இதை தொடச்சிடுங்க. அதுதான் மதிக்கிற ஓனர். எப்பவும் உங்களை மதிக்கிறவங்க உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பேர்லாம் வந்து தேவன் தீர்மானித்து வைக்கப்பட்ட பேர். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, மறந்துடாதீங்க. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. உங்கள் அப்பா அம்மா எப்படி உங்களுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல, என்ன அந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையான்னு தெரியல. ஆனால் அந்த பேரை உங்களுக்கு கொடுத்தவர் தேவன். புரியுதுங்களா? அந்த பேர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது யாரு? தேவன். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் பெயருக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றி விடுவார். இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி கோடீஸ்வரன் பேர் வச்சுருக்கலாம், நீங்கள் பிச்சைக்காரனாக இருக்கலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்குன்னா கர்த்தர் கோடீஸ்வரனாவே மாற்றிடுவார். இதுதான் நம்ம ஆண்டவர். அதுக்கு முன்னாடி பேர் ஒன்று இருக்கும், செயல் இன்னொன்னா இருக்கும். ஆனால் கர்த்தர்கிட்ட வரும்போது உங்கள் பெயருக்கு ஏற்றபடியே மாற்றி விடுவார். எனக்கு பாருங்க, என் பேர் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. உண்மையிலே என் பேர் எனக்கு பிடிக்காது. என் பேர் சொல்ல பெரிய பிரச்சனை. என் பேரை எழுதுறதுல ஒரு ஆள் தகராறு பண்ணி ஒழுங்காக ஒரு ஆள் கூட இது வரைக்கும் எழுதலை. என் பேரை எழுத சொன்னால் ஞானமணின்னு எழுத சொன்னால் குணமணின்னு எழுதுவான், இல்லைன்னா கணனமணின்னு எழுதுவான், என்னென்னமோ எழுதி கிடப்பாங்க. அதனால் நானே சொல்லி ஸ்பெல்லிங்கோடு சொல்லிடுது என் பேரை. ஏன்னா அவனை எழுத விட்டா அவன் தான் என் பேரையே மாற்றிடுறானுங்க. எங்கள் அம்மா பேர் வச்சுட்டாங்க ஞானமணிட்டு. சின்ன வயசில் கேட்க முடியல, ஒரு 10வது படிக்கும் 15 வயசில் கேட்டேன், எவ்வளோ பேர் இருக்குது, எனக்கு பிடிக்கும், ஜேம்ஸ்ன்ற பேர் ரொம்ப பிடிக்கும். அழகாக ஜேம்ஸ்ன்னு வச்சுருக்கலாம், ஸ்டீஃபன் வச்சுருக்கலாம், எவ்வளோ அழகான பேருங்க இருக்குது. நல்லா நான் பாருங்க, மக்களுக்கு வந்து அந்த பேர்லாம், நம்ம பேரை வந்து யாருன்னா கூப்பிடும் போது அந்த பேர் நல்லா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தால் இல்லைங்களா? நம்ம பேரை கூப்பிடும் போது அது ஒரு நல்ல பேராக இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக. அவங்க கூப்பிடுறவங்க வந்து உன் பேர் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா இன்னும் எப்படி இருக்குது? நல்லா. அதுக்காக நம்ம இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா அழகான பேருக்கெல்லாம் இன்டர்நெட்டெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வைக்கிறோம். ஆனால் எங்கம்மா எனக்கு வைக்கும் போது ஏதோ ஒரு படம் பார்த்துக்கிறாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஞான சௌந்தர்யம். அந்த ஞான சௌந்தரின்ற கேரக்டரை பார்த்து அது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு கேரக்டரா அதில் அஃபெக்ஷன் ஆகி பையன் பொண்ணு பிறந்தா ஞான சௌதரின்னு வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்களா. ஆனால் பொண்ணு பிறக்கல, பையனா பிறந்துட்டேன். டக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாதியை அப்படியே வச்சு மீதி ஒரு ஜென்ஸ் பேரை சேர்த்து வச்சுட்டாங்க. உண்மையிலே எனக்கு பிடிக்காது, என் பேர் எனக்கு பிடிக்காது. என்னடா இதுன்னு எங்கன்னா கேட்டால் கூட அவன் முழிப்பானுங்க, இதுன்னு அது புது பேராக இருக்குதே அப்படின்ட்டு. நல்லா அழகாக கூப்பிட்ற மாதிரி வின்சென்ட்டு, ஸ்டீஃபனு, ஜேம்ஸு, பீட்டர் அப்படிலாம் வச்சுக்கலாம். ஆர்சி குடும்பம் தானே, எவ்வளோ நல்ல பேருக்கெல்லாம் வச்சுருக்கலாம். இதெல்லாம் வைக்காமல் எடுத்துன்னு போய் தேடி கண்டுபிடிச்சி வச்சாங்க பாரு பேரை. பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் கர்த்தருக்கு உங்கள் பேர் பிடிக்கும். உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா எந்த பேர் வச்சுருந்தாலும் கர்த்தர் வந்து இந்த பேர் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டார். அவர் நேசித்து அன்போடு உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆமீன். ஆண்டவர் பாருங்க, பைபிளில் கூப்பிட்டாரு, எவ்வளோ பேர் கூப்பிட்டாரு. சாமுவேலை கூப்பிட்டாருங்களா கூப்பிடலீங்களா? சாமுவேல் தூங்கின்னு இருக்கிறார், சின்ன பையன். அண்ணால் பேர் வைக்கிறாங்க சாமுவேலுக்கு. என்ன பேர் வைக்கிறாங்க? கர்த்தரிடத்தில் கேட்டேன். சாமுவேல்னா என்ன அர்த்தம்னா கர்த்தரிடத்தில் கேட்டேன். அந்த அர்த்தம் தான் பேர். சாமுவேல்னா அது ஒரு பேர் கிடையாது. சாமுவேல்னா கர்த்தரிடத்தில் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. சாமுவேல் தூங்கி இருக்கிறாரு, கர்த்தர் வந்து பேசுறாரு, சாமுவேலே சாமுவேலே. கூப்பிட்டாரோ கூப்பிடலீங்களா? ஆண்டவர் கூப்பிடணும்னா எப்படி கூப்பிட்டுருக்கலாம்? வந்து டேய் தம்பி டேய் கூப்பிட்டுருக்கலாமா? கூப்பிட்டுருக்க முடியாதா? சாமுவேல் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. கர்த்தர் கூப்பிடும் போது சாமுவேல் வேணா மீஸ் வச்சு ஆம்பளை கிடையாது, சின்ன பையன். நம்ம எப்படி கூப்பிடுவோம் ஒரு சின்ன பையனை? கடைக்கு போகணும்னு வச்சுக்கலாம், டேய் தம்பி அப்படி தான் கூப்பிடுவோம். அவன் பேர் தெரிஞ்சால் கூட நம்ம எப்படி கூப்பிடுவோம்? டேய் தம்பின்னு தான் கூப்பிடுவோம். டேய் தம்பி கொஞ்சம் கடைக்கு போய் வாங்கி வரியாடா அப்படின்னு கூப்பிடுவோம். செய்றியாடா கேட்போம். ஆனால் கர்த்தர் பாருங்க, சின்ன பையனை கூட எவ்வளோ மதித்து பேசுகிறார் பாருங்க. கர்த்தர்கிட்ட கற்றுக்குங்க. கர்த்தர்கிட்ட எப்படி பேசணும்னு கர்த்தர்கிட்ட பார்த்து கற்றுக்குங்க.
சின்ன பசங்களை கூட மரியாதை கொடுத்து பேசணும். நம்ம சின்ன பசங்க தானே சொல்லிட்டு அவனை வந்து வாடா போடா அதுடா இதுடான்னா அவன் அப்புறம் கோச்சிக்கிறான். கடைக்கு போக மாட்டேன், போ நீ என்ன இதுன்னு சொல்ல அது சொன்ன, என் பேர் என்ன, என் பேரை விட்டு நீ ஏன் சொல்ல. பட்ட பேர்லாம் வைக்காதீங்க தயவு செஞ்சு. இதுக்கு எல்லா வீட்லையும் நடக்கிற பேர். எல்லா வீட்லேயும் ஒரிஜினல் பேர் ஒன்று இருக்கும், பட்ட பேர் ஒன்று இருக்கும். அந்தந்த குடும்பத்தில் ஒரிஜினல் பேரையே சொல்லி கூப்பிட மாட்டாங்க, பட்ட பேரை சொல்லியே கூப்பிடுது. இந்த பட்டை பேர்லாம் கொடுக்குற பிசாசு. அவன் என்ன பண்ணுறான்னா உங்கள் நல்ல பேரை கெடுக்கணுன்ட்டு பேரை கெடுக்கிற வேலையில் செய்ய வச்சிருக்கிறான். பட்டை பேரை கொடுத்து அதை தான் கூப்பிடுவாங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரிஜினல் பேர் இருக்குது. ஆனால் வீட்டில் கூப்பிட்ற பேர்லாம் பார்த்தீங்கன்னா பட்டை பேராக இருக்கும். நான் யோசிப்பேன், ஏன் இவங்களுக்குலாம் இந்த பேர், அதெல்லாம் ஒரு காரணத்தோடு வச்சு பேசி அதில் ஒரு கிண்டல் கேலி பரியாசம். நான் சொல்கிறேன், கர்த்தர் பாருங்க, உங்கள் பேரை உங்களை பரியாசம் பண்ணி பேர் வைக்கிறவன் பிசாசு. ஆனால் உங்களை நேசித்து கனம் பண்ணி உங்களுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுற ஒரு தேவன். பாருங்க, சாமுவேல் சின்ன பையன் தான், கர்த்தர் எப்படி கூப்பிட்டாரு? சாமுவேலே சாமுவேலே கூப்பிட்டாங்களா கூப்பிடலீங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம பெரியவங்க கூட என்ன பண்ணலாம், தம்பி டேய் தம்பி என்னடா பண்ணுற கொஞ்சம் பாடுறா கூப்பிடலாம். ஆனால் கர்த்தர் எவ்வளோ மரியாதை பேசுகிறார். அவர் எவ்வளோ பெரிய தேவனுங்க. அவருக்கு ஒப்பானவர் யார்? நம் தேவனுக்கு ஈடு இணையானவர் யார்? யாருமே கிடையாது. ஆனால் அவர் ஒரு சின்ன பையனை எப்படி கூப்பிட்றாரு? சாமுவேலே சாமுவேலே பேர் சொல்லி கூப்பிட்டார். நீங்கள் தேவன் கூப்பிட்டதெல்லாம் போய் பாருங்க, அவர் எங்கெல்லாம் பேசினாரோ அவர் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிட்றாரு. யாருமே ஆபிரகாம் கிட்ட வந்து இந்த பெயர் செபாவிலே பெயர் சொல்லி அழைத்த தேவன் யார் தெரியுமா? அந்த அம்மா ஆகார். பெயர் செபாவிலே பெயர் சொல்லி அழைத்தார். யார? ஆகார. ஆகார் பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தை சாவுறான், இஸ்மவேல் சாவ போகிற நிலைமையில் இருக்கிறான். அந்த அம்மா போட்டுட்டு போய் தண்ணிக்கு பெயர் சபா வனந்தத்தில் அலையுது. அங்கேருந்து கர்த்தர் கூப்பிட்றாரு, பேசுகிறாரு, ஆகாரே நான் குழந்தையின் சத்தத்தை கேட்டேன் சொல்லிட்டு கண்ணை திறந்தாரு. கண்ணை திறந்தோன்னு பக்கத்தில் ஒரு துறவு தண்ணி எடுத்து போய் கொடுத்து குழந்தைய காப்பாற்றினாங்க. கர்த்தர் பாருங்க எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுவார். எல்லாருக்கும் பேர்லாம் வச்சார் ஆண்டவர். சீமோன், யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு கூப்பிட்டாரு. பார்த்தாரு, நான் நினைக்கிறேன் சீமோன்ற பேர் பேதுருக்கு செட் ஆகல போல. கூப்பிட்டாரு, நான் உனக்கு பேதுருன்னு பேர் வைக்கிறேன் போ. நீ இது வரைக்கும் எப்படி இருக்கிறேன்னா எப்பவுமே டபுள் மைண்டு, உறுதி இல்லாமல் இருக்கிற. நான் உனக்கு பேதுரு பேர் வச்சு உன் வாழ்க்கை என்ன பண்ணுறேன், பேருக்கு ஏற்ற மாதிரி உறுதியாக மாற்றுறேன். பேதுருன்னு பேர் வச்சார். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் பேர் வைக்கிறாரு. உங்கள் பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே அதுதான் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நல்ல பேரை செலக்ட் பண்ணிக்கணும். பைபிள்லேருந்து சும்மா பைபிள் இருந்து எல்லா பேரையும் செலக்ட் பண்ணக்கூடாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இதெல்லாம் வந்து அது நல்ல பேரே கிடையாது. சாத்ராக் நல்ல பேர் கிடையாது, மேஷாக் நல்ல பேர் கிடையாது, ஆபேத்நேகோ நல்ல பேர் கிடையாது. இதெல்லாம் பாபிலோனிய விக்கிரக பெயர்கள். தெரியுமா உங்களுக்கு? அவங்களுடைய உண்மையான பேர் என்ன? அனனியா, அசரியா, மீஷாவே. அதுதான் யூதர்கள் ஒரு அர்த்தத்தோடு வச்ச பேர். அனனியா, அசரியா, மீஷாவே. இந்த பாபிலோன் ராஜா சிறைப்பிடிச்சு உள்ள கொண்டு போகும்போது அங்கே இருக்கிற விசாரிப்புக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்தந்த விக்கிரக பேர்களை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. அனனியாக்கு சாத்ராக், அசராக்கு மேஷாக், அடுத்தது அனனியா, அசரியா, மீஷாவுக்கு மேஷாக் அப்படின்ட்டு அவங்க விக்கிரக பேரில் வச்சாரு. தானியலுக்கு பெல்ஷாத்சார் அப்படின்னு பேர் வச்சாரு. அது அவங்களுடைய தெய்வங்கள் பேர். டயானா அது ஒரு விக்கிரக பேர். டயானா தீனாள். எப்படி பேர் வைக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பைபிளில் இருக்குது தான், பைபிளில் தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பின்னணி கொஞ்சம் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு அர்த்தத்தோடு இருக்குதான்ட்டு. சாமுவேல் சூப்பர் பேர், கர்த்தரிடத்தில் கேட்டு. எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க பாருங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்து அதற்கேற்ற மாதிரி பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும். சும்மா ஏதோ உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனத்தோடு இருக்கணும். பேர் வைக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல பேராக வைக்கணும். சும்மா உலகத்தில் வைக்கிற மாதிரி கம்பு சம்பு சும்புன்னு வச்சிடக்கூடாது. இப்போ கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்குது பாஸ்டர். அதே மாதிரி மனுஷங்கிட்ட இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை பாருங்க, நாய்களுக்கெல்லாம் நல்ல பேர், காப்ரியல், மைக்கேல், ஜாக்கி நல்ல பேர். அதுக்கு நாய்களுக்கு. மனுஷங்களுக்கு பேர் வைக்க சொன்னால் ஜிம்மி கிம்மின்னு, அது நாய் பேர் மாதிரி மனுஷங்களுக்கு வைக்கிறது. நாய்களுக்கெல்லாம் நல்ல பேர். பிசாசுலாம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்றான், மக்கள் எல்லாம் திசை திருப்பி விட்டுக்கிறான். நல்ல பேரெல்லாம் நாய்களுக்கு வைக்க வச்சுட்டு
நாய்களுக்கு வைக்க வேண்டிய பேரெல்லாம் மனுஷனுக்கு வேற வச்சு கேவலப்படுத்தின்னு இருக்கிறான். அதை சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல பேர் வைங்க. பைபிள்லேருந்து எடுத்து வைங்க. பைபிளில் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தவர்கள். தானியேல் வைங்க, அனனியா, அசரியா வைங்க. கர்த்தருக்காக கர்த்தருடைய சிநேகிதன் ஆபிரகாம். கர்த்தர் சொல்கிறாரு சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு குழந்தைய கொடுப்பேன், அந்த குழந்தைக்கு ஈசாக்குன்னு பேர் வைங்க. ஈசாக்கு அது போல் வைங்க. நல்ல பைபிளில் பேர் வைங்க. ஆண்டவர் பேச்ச மாதிரி வைக்கணும். சும்மா நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபேமஸ் பேர் இப்போலாம் வைக்கிறதில்ல, குஷ்பு கஸ்புன்னெலாம். அப்போலாம் ஒரே பேர் குழந்தைங்க போனால் எல்லா பேருக்கும் குஷ்பு கஸ்புன்னு வச்சுக்கின்னு நாசமாக போச்சு. நல்ல பேரை வைக்கணும். பேர் நான் சொல்கிறேன், உங்கள் பேருக்கும் உங்கள் கேரக்டருக்கும் தொடர்பு இருக்குது. உங்கள் பேருக்கும் உங்கள் கேரக்டருக்கும் என்ன இருக்குது? தொடர்பு இருக்குது. அதுவும் அதான் ஞானஸ்தானம்லாம் எடுக்கும்போது நான் பொதுவாக ஞானஸ்தானம் எடுக்கும்போது பேரை மாற்ற மாட்டேன். உங்களுக்கு பொதுவான பேர் தான், அந்த பொதுவான பேரே நான் ஞானஸ்தானம் கொடுத்துருவேன். சில இந்து தெய்வங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான் நான் பேர் மாற்றுவேன். இந்து விக்கிரகம் பேர் இருந்தால் தான் பேரை மாற்றுவேன். இல்லைன்னா என்னை பொறுத்தவரை நான் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவான பேர் ஒன்றும் இங்கே இல்லை. கிறிஸ்டினில் ஜாஸ்மின், தமிழில் மல்லிகா, ரெண்டும் ஒன்று தான். இதை மல்லிகான்றது தமிழில் சொல்கிறோம், அதே மல்லிகான்றது இங்கிலீஷில் ஜாஸ்மின் சொல்கிறோம். இங்கே ரோஜா, இங்கே ரோஸு, எல்லாம் ஒன்று தாங்க. ரோஸுனாலும் ஒன்று தான், ரோஜானாலும் ஒன்று தான். இது தமிழில் உச்சரிப்பு, அது ஆங்கில உச்சரிப்பு, அவ்வளோதான். இல்லை எவ்வளோ பேர் யோசிச்சு பாருங்கள், நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். ஆமாம், அதனால் தமிழ் உச்சரிப்பில் நல்ல பேராக தான் நான் விட்டுருது. அதுதான் எல்லாரும் ஒன்று வரைஞ்சி கட்டி நிற்கக்கூடாது, பேரை மாற்றி ஆகணுன்ட்டு. உங்கள் பேர் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது விக்கிரக பேராக இருந்தால் மட்டும் மாற்றுங்க, தப்பு கிடையாது. சரி, நம் தேவன் பாருங்க, அவர் சொல்கிறார், உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. இதான் கவனிக்க, பேர் சொல்லி கூப்பிட்றாரு, பேர் வைக்கிறார், நமக்கு பேர் சொல்லி அழைக்கிறாரு. ஏன் அழைக்கிறாரு யோசிச்சு பாருங்க. நம்ம ஒருத்தர் கூப்பிட்றோம், ஒருத்தர் பேர் விட்டு கூப்பிட்டு கூப்பிட்டோன்னா அவரும் வந்துட்டாரு, வந்துட்டு பேர் சும்மா கூப்பிட்டேன் அப்படியா சொல்கிறோம். யாருன்னா கூப்பிட்டு அவங்க வந்துட்ட பேர் பக்கத்தில் எட்டு பேர் இல்லை சும்மா கூப்பிட்டேன் அப்படியா சொல்கிறோம். எப்பவுமே நம்ம ஒருத்தர் கூப்பிட்றோம்னா ஒரு நோக்கம், ஒரு வேலை இருக்குது அவங்களுக்கு. எப்பவுமே ஒருத்தர் கூப்பிட்றோன்னா அவங்க 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 செய்ய வேண்டிய ஒரு வேலை, காரியம் இருக்குது. இல்லாமல் நம்ம யாரும் என்ன பண்ண மாட்டோம், கூப்பிட மாட்டோம். அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார்னா, ஏன் அழைக்கிறார்னா அதில் ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருக்குது. மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களை அழைக்கிறதுக்கு ஒரு நோக்கம். உங்களை பேர் சொல்லி கூப்பிட்றாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம். உங்களெல்லாம் கர்த்தர் பெயர் சொல்லி அழைச்சி இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. தெரியுங்களா உங்களுக்கு? கர்த்தர் உங்களெல்லாம் பெயர் சொல்லி அழைத்து இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் உங்களை இங்கே உட்கார வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது, ஒரு சித்தம் இருக்கிறது. பாருங்க, உலகத்தில் எல்லாரும் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் எல்லார் பேரையும் ஞாபகம் வச்சுக்கல. ஆனால் தேவன் உங்கள் பெயரை ஞாபகம் வச்சிருக்கிறார். தேவனுடைய பார்வையில் இவர் பெரியவர் அவர் பெரியவர்லாம் கிடையாது, எல்லாரும் முக்கியமானவங்க. ஆமேன். சரி, ஒரு சில வசனங்கள் மட்டும் கொஞ்சம் வாசித்து முடிச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்தில். ஏசாயா 43:1 குயிக்கா. ஏசாயா 43:1 பாருங்க. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். சில நேரத்தில் சில பொம்மைங்க குழந்தைங்க வச்சுருக்கோம், அதுங்க பிடிச்ச பொம்மைக்கு அது ஒரு பேர் வச்சுருக்கோம். அதுங்களுக்கு பிடிச்ச பொம்மைங்களுக்கு அது ஒரு பேர் வச்சுருக்கோம். அந்த பிடிச்ச பொம்மையை யாரையும் தொட விடாது, யாருக்கிட்டையும் கொடுக்காது. கர்த்தர் அது போல் உங்களையும் என்னையும் பேர் வச்சு அவர் கூட வச்சுருக்கிறாராம். அந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லி பாருங்களேன். சொல்கிறாரு, பயப்படாதே. என்ன சொல்கிறாரு? பயப்படாதீங்க, என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல, என் கடைசி காலம் எப்படி இருக்குன்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கை எப்படி தொடங்கும் தெரியல, பயப்படாதீங்க. அவர் சொல்கிறாரு, உன்னை மீட்டு கொண்டேன், பாவத்தில் இருந்த, சாபத்தில் இருந்த, அழிவில் இருந்த, நாச மோசத்தில் இருந்த, நான் எல்லாத்திலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மீட்டு கொண்டது மட்டும் கிடையாது, மீட்டு கோடியில் கோடி 1 கோடியை ஒன்றா வைக்கல, 1 கோடி ஜனங்களில்
உங்களை 1,00,00,000 ஒன்றா வைக்கல. அவர் சொல்கிறாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். உங்களெல்லாம் ஆண்டவர் வந்து பேர் சொல்லி அழைச்சாராம். அழைத்து சொல்கிறாரு, ஏன் உன்னை பேர் சொல்லி அழைச்சேன்னா, நீ என்னுடையவன். பாருங்க, யார் சொல்லுவாங்க, இவன் யாழ்ரா? ஒரு கவுன்சிலர் சொன்னார்னா உங்களுக்கு எவ்வளோ கெத்து இருக்கும். ஒரு எம்பி சொல்கிறார் வச்சுக்கோங்களேன், அந்த ஜேம்ஸு ஏழ்ரா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு மரியாதையாக இருக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரும் சொல்கிறாரு, அவங்க ஏன் ஆள், என்னுடையவன் சொல்கிறாரு. சரி பாருங்கள், தேவன் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பேர் வச்சு தான் தொடங்கினவரே தேவன் தான். பேர் வைக்கிற வேலையை தொடங்கினவரே, உலகத்தில் பேர் வைக்கிற வேலையை தொடங்கினவரே முதல்ல தேவன் தான். அதில் தான் பேர் வைக்கிற வேலையை இந்த உலகத்தில் வந்துச்சு. தேவன் கண்டி பேர் வைக்கிற வேலை தொடங்கலைன்னா அந்த உலகத்தில் பேர்லாம் வைக்கிற வேலையே வந்திருக்காது. ஆமாம், தேவன் தான் பேர் வச்சார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 5வது வசனம், தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டார். பேர் வைக்கிற வேலை தொடங்கணும் யாரு? தேவன். ஃபர்ஸ்ட் பேர் என்ன வைக்கிறாரு? வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டார், இருளுக்கு இரவு என்று பேரிட்டார். 8வது வசனம் பாருங்க, ஆகாய விரிவுக்கு வானம் என்று பேரிட்டார். 10வது வசனம், தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பேரிட்டார். அவர் தாங்க பேர் வச்சாரு. இந்த உலகத்தில் எந்த கடவுளும் வானத்துக்கும் வானம்னு பேர் வைக்கல, வெளிச்சத்துக்கு பகல் பேர் வைக்கல, இருளுக்கு இரவுன்னு பேர் வைக்கல, பூமிக்கு பூமியின் பேர் வைக்கல, எந்த கடவுளும் வைக்கல. சமுத்திரத்துக்கு சமுத்திரன்ற பேரை வச்சவர் யார் தெரியுங்களா? சிருஷ்டிகர். சிருஷ்டித்தவர் தாங்க பேர் வச்சாரு. அல்லேலூயா. பாருங்க, அப்போ உங்களுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறவர் அவர் தான். ஆமேன். சரி, அதாவது பைபிளில் நிறைய பேர் இருக்குது. உங்கள் ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன். ஆதியாகமம் 16:11 பார்த்தீங்கன்னா இஸ்மவேல்ன்ற பேரை வைக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆதியாகமம் 17:19 பார்த்தீங்கன்னா ஈசாக்குன்ற பேர் வைக்கணும் அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட சொன்னவர் கர்த்தர் தான். அதுக்கு அடுத்தது ஆதியாகமம் 35:10 பார்த்தீங்கன்னா யாக்கோபு அப்படின்ற பேரை மாற்றி இஸ்ரவேல் அப்படின்ற பேரை வச்சவர் கர்த்தர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பேர் வைக்கிறாங்க. யார் யாரெல்லாம் பேர் வச்சாங்கன்னு கொஞ்சம் படிக்கலாம், கொஞ்சம் வேகமாக போகலாம், முடிச்சிடும், கவலைப்படாதீங்க. உங்கள் முகத்தெல்லாம் பார்க்க பயமாக இருக்குது. கவலைப்படாதீங்க, ஒரு 5 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் கூட இல்லை, 4 மினிட்ஸ். சரி, யாத்திராகமம் 17:15 கொஞ்சம் எடுத்து பாருங்க. யாத்திராகமம் 17:15 கொஞ்சம் டிவிலே போட்டுருவாங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு சலுகை கொடுக்கப்படுகிறது. ஏன்னா தவறு என் பக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு சலுகை கொடுக்கப்படுகிறது. பாருங்க, யாத்திராகமம் 17:15, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பேரிட்டு. கவனிங்க, கர்த்தருக்கு பேர் வைக்கிறது யாரு? மோசே. என்ன பேர் வைக்கிறாரு? யெகோவா நிசி. அப்போ இது ஆண்டவர் பேரா? யெகோவா நிசி. ஆண்டவருக்கு பேரு மனுஷன் வைக்க முடியுமா? முடியாது. அப்போ யெகோவா நிசின் பேரிட்டாரே மோசே. என்ன அப்படின்னா, கவனிங்க, ஒவ்வொரு பெயருக்கும் கேரக்டருக்கும் சம்பந்தம் இருக்குது. கவனிங்க, இப்போ வந்து ஆண்டவருடைய பேர் என்னன்னு மோசைக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியுது, கர்த்தர் வெற்றி தருகிறவர். கர்த்தர் என்ன தருகிறவர்? வெற்றி தருகிறவன் தெரியுது. அதனால அவர் என்ன பேர் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா யெகோவா நிசி. யெகோவா நிசினா சர்வ வல்லமையுள்ள தேவன் வெற்றி தருகிறவர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது பேர் கிடையாது. கர்த்தருடைய பேர் அது கிடையாது. கர்த்தருடைய பேர் என்னன்னு அவர் சொல்லலை. ஒரு தேவதூதன்கிட்ட கேட்கும்போது சொல்றாரு, என்னுடைய நாமத்தை நீ ஏன் கேட்குற? நான் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் அப்படின்றாரு. கர்த்தர் தான் சொல்றாரு. சில நேரத்தில் பேசும்போது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு பேசுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யெகோவா நிசி அப்படின்னு பேர் வைக்கிறவர் மோசே வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 6:24 பார்த்தீங்கன்னா யெகோவா ஷாலோம், ஆகையால் கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரேலின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. யெகோவா ஷாலோம்னா சமாதானம் தருகிறவர் அப்படின்னு பேர். அதுக்கடுத்து பாருங்க, சாமுவேல் ஒரு பேர் வைக்கிறார் ஆண்டவருக்கு. 1 சாமுவேல் 7:12 பாருங்க என்ன சொல்றார். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான்.
பாருங்க, ஆண்டவருக்கு இவங்க பேர் வைக்கிறாங்க. அதே போல ஆபிரகாமும் ஒரு பேர் வச்சாரு ஆண்டவருக்கு. என்ன பேர் வச்சாருன்னா யெகோவா ஈரே. ஈசாக்க பலியிட போகும்போது அந்த இடத்துல ஆண்டவர் வந்து பையனை பலியிடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் பலிபீடம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ஆடு தேவை. நான் ஆட்டுக்கு எங்கே போவேன்னு சொல்லும் போது கர்த்தர் பார்த்துக்கொள்ள சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு ஆடு இருக்குது. அந்த ஆடை கர்த்தர் வச்சிருந்தார். அந்த ஆட்டை எடுத்து வந்து பலியிடுவார். அப்போ தான் அந்த ஆடை பார்த்துட்டு சொல்லுவார், தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன் சொல்லிட்டு தான் சொல்லுவார், அவர் யெகோவா ஈரே. அல்லேலூயா. அப்போ வந்து பேருக்கும் கேரக்டருக்கும் சம்பந்தம் இருக்குது. தேவனுக்கு பேர் வச்சவங்கலாம் வந்து அவருக்கு பேர் வைக்கல, அவருடைய கேரக்டரை பேசுகிறாங்க. கர்த்தர் என்ன செய்தாரோ அந்த செயலை அடிப்படையாக வச்சு சொன்னாங்க. புரியுதுங்களா? அப்போ உங்கள் பேருக்கெல்லாம் உங்களுக்கு பேர் வச்சவர் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த பேருக்கு ஏற்ற கேரக்டர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமே. அல்லேலூயா. அதனால தான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நல்ல பேராக வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கடந்து போனவங்க போச்சு. அதே மாதிரி நான் சொல்ல ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்கிட்ட வந்து என் தலையை உருட்டாதீங்க பேர் வையின்ட்டு. எவ்வளோ பேர் தான் நான் வைப்பேன். அப்புறம் நான் வச்சுறேன் எல்லாருக்கும் ஜேம்ஸ்னே வச்சிருவேன். ஜாக்கிரதை. ஜேம்ஸ் 1, ஜேம்ஸ் 2, ஜேம்ஸ் 3 போயிடும். அதனால் உங்களுக்கு பைபிள் படிக்கிறீங்க, பைபிளில் எவ்வளோ சத்தியங்கள் கேட்குறீங்க, வார்த்தைகளை கேட்குறீங்க, உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குதோ. எனக்கு ஒரு கேரக்டர் பிடிக்கும். எனக்கு ஒரு கேரக்டர் பிடிக்கும். யார் தெரியுமா? பவுல். பவுல் கர்த்தருக்காக வைராக்கியமானவர். அதனால் என் பேருக்கு முன்னாடி நான் பால் போட்டேன், பால் ஞானமணின்ட்டு. ஆனால் எனக்கு அது கூட பிடிக்கல. வெறும் பவுல்னு வச்சிங்கன்னா போதும். ஆமாம், அது ரொம்ப நல்லா இருக்குது. பவுல் சூப்பர் நேம். எனக்கு பவுல்னு பேர் வைங்க, பேதுரு வைங்க, ஜேம்ஸ் வைங்க, ஜாக்கப் வைங்க, ஆண்ட்ரு வைங்க. இவங்கெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரருங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க பேர் வைங்க. லேடிஸ் பேர் வைக்கும்போது பாருங்கள், யோபுடைய பொண்ணு பேர் இருக்குது, 3 பொண்ணுங்க இருக்குது. அவங்க 3 பொண்ணு பேர் வைங்க. எவ்வளோ நல்ல நல்ல கேரக்டர்லாம் இருக்காங்க. ரூத்துன்னு இருக்கிறாங்க. எவ்வளோ நல்ல பைபிளில் எவ்வளோ நல்ல லேடிஸ்லாம் இருக்கிறாங்க. எடுத்து நல்லா உங்களுக்கு எந்த லேடிஸ் பிடிச்சிருந்தோ அந்த பெண்ணை போல் வாழணும், அந்த ஆணை போல் வாழணும், அவளை போல வாழணும், இவரை போல் கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லி அவங்க பேரை செலக்ட் பண்ணி வைங்க. அல்லேலூயா. அதுதான் நல்லது. ஆனால் பைபிளில் படித்து பைபிள்லேருந்து பேர் வைங்க. சும்மா வந்து இந்த உலகத்தில் என்னென்னமோ பேர் வைக்கிறதுங்க. என்னமோ 2 எழுத்துல பேர், இன்னும் ஒரு எழுத்துல தான் வரல, சு அப்படின்ட்டு. 2 எழுத்துலலாம் பேர் வந்துடுச்சு. ஏன்னா கூப்பிடுறது ஈஸியாக இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாள் ஒரே இடத்துல வரும், சு இங்கே வா, அவ்வளோதான், ஒரே இடத்துல பேர் வந்துடும். அதனால் பேர் வைக்கலாம், நல்ல பேராக வைங்க. ஆமென். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்துருக்கோம்.